இப்போ துரை தமிழ்செல்வன் சாருக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றுறாங்க. இது 100 நாட்களுக்கு பிறகு இந்த முயற்சியில் அவங்க வந்து ஈடுபட்டுருக்காங்க. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் சில குறைகள், சில எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தியடையாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறத எதிர்க்கட்சிங்கிற மூலம் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அப்போ தாவேகா தரப்பில் அந்த அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ் பாஸ்டன் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் முக்கியமான விமர்சனமாக அவர் வைக்கிறது இந்த சிலிண்டருங்க 3 சிலிண்டர் 6 சிலிண்டர் இலவசம் அன்னபூரணி சூப்பர் 6ல் அறிவிச்சிட்டு நீங்கள் அதை 3 சிலிண்டருக்கு மானிய தொகையாக கொடுக்கறதுனால அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த மக்களுக்கு அந்த பயன் வந்து முழுமையாக போகாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மெயினாக வைக்கிறார். மானியமா அல்லது அது இலவசமா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது மானியன்றது ஒரு 1000 ரூபாயில் ஒரு 30%னா 300 ரூபா சப்சிடி, அது பேர் சப்சிடி. ஃபுல்லாக கொடுத்தா இலவசம் தான். ஃபுல்லாக அந்த பேமெண்ட் வந்து அதாவது என்ன சொன்னாங்க, ரிலீஃப் டேக்ஸ்ன்னு பேர். இது பேர் இந்த எக்கனாமிக் டிவிஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை ரீஃபண்ட் ஆகுறது, அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டருக்குள்ள பணத்தை அவங்க வர வைக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா 6 கொடுத்தாங்க, 3 தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதமே ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் தான், 3 மாதம் ஏற்கனவே போயிடுச்சு. ஸோ அதுக்கான ஃபினான்ஷியல் இதை வந்து பட்ஜெட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய, இவங்க ஆரம்பிக்கும் போது 2021 என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து உரிமை தொகையை உடனே கொடுக்குறோன்னு சொன்னாங்க. 30 மாதம் கழிச்சு தான் அதே கொடுத்தாங்க. ஸோ நம்ம அந்த கம்பேரிசனில் பார்க்க முடியாது. நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களா, செய்கிறாங்களா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அங்கே தான் வெற்றி அங்கே தான். அடுத்து வந்து என்ன இதில் அது பேர் என்ன, பேருந்து பயணத்தில் வந்து பயணம் முழுமையாக இலவசம் இல்லைங்கிற பயணத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் பஸ்ஸாக மாற்றி அவங்களுக்கு ஏசி கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும்னா அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்பேண்ட்மெண்ட் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேஷன் அவ்வளோ சிறுசு இது கிடையாது. எவ்வளோ லாஸு, எவ்வளோ பழைய பஸ்ஸில் என்னமோ கண்டமெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் எல்எஸ்எஸ் பஸ், இது எஸ்இடிசி எல்லா இதுக்கும் அதை கொடுத்துருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சும்மா இது பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து இல்லை, அவர் இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுல சிக்கல் இருக்குங்கிறாங்க. என்ன ஒன்றும் சிக்கல் இல்லையா? எல்எஸ்எஸ் பஸ்ன்னு என்னது, நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் போகிறதுக்கு தானே எல்எஸ்எஸ்ன்னு வச்சுருக்காங்க. இல்லை, அது ஒரு மாவட்டம் மாநகரத்துக்குள்ள, மாவட்டங்களை விட்டு வெளியே போவதுக்கு சாதாரண பருந்து முன்பதிவு இல்லாத பேருந்துகள் தான் செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்இடிசி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல் நம்ம பண்ணணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது இதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம கடன் வாங்கி செய்யலை. கடன் வாங்கினது வந்து 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா வாங்குறது ஈஸி. ஆனால் நம்ம வந்து கடனே குறைக்கிறதுல தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிரான்சிஸ் பாஸ்டன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே எல்லா திட்டத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இருக்க மாதிரி தெரியுது. அது முதல்ல 200 யூனிட் மின்சார இலவசம் அப்படின்னு சொன்னதில் அதுலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள். இதே போல் நீங்கள் சொன்னீங்க, அந்த சிலிண்டரு 6 சிலிண்டர் இலவசம் சொல்லிட்டு அது வந்து இதில் மானியம் இல்லாததுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. 3வது பஸ்ஸு சென்னையில் பஸ்ஸில் ஏறினா கன்னியாகுமரியில் போய் இறங்கலாங்க ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதுலேயும் ஏதோ கட்டுப்பாடுகளை வைத்து இந்த பேருந்து போக முடியும், அந்த பேருந்து. 4வது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுகிறோம் என்று கூறிவிட்டு மாற்று இடம் நாங்கள் பார்ப்போம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் சொன்னீங்களே பஸ்ஸு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் விட்டு போச்சு கன்னியாகுமரி வரைக்கும் போக முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது, ரைட்டுங்களா? எல்லா பேரும் எல்லாருக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கான வசதிகள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. அப்போ வந்து அதனுடைய மானிட்டர், இப்போ வந்து ஒருத்தர் ஃப்ரீயாக ஏறுறாங்கன்னு வச்சுங்க, எது வரையும் ட்ராவல் ட்ரெயின்னா சொல்லிடலாம் அந்த டிடிஆரில் இந்த வந்து இவ்வளோ வரையும், இவங்க பாதி தூரம் போனோன்னு வேற ஒரு கண்டக்டர் ஏறுவார். சரி, இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்வு காண்ருக்கு. ஏன்னா விட்டு போயிட்டாங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்கும் போது நம்ம இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒன்று வந்து லஞ்சத்தை குறைச்சிருக்கோமா இல்லையா, இதுதான் முதல் கேள்வி. 2வது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லைவில் கொண்டு வந்திருக்கோமா இல்லையா, எல்லா சட்டசபையில் உள்ளது லைவில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்னன்னா, இதில் சட்டசபை லைவ் வந்து போன முறையாக அந்த கொஸ்டின் அவர்லாம் இருந்தது, அதற்கு பிறகு வந்து இல்லை, இப்போ கொஞ்சம் இப்போ முழுமையாக இருக்குது, அது முழுமையாக இருக்குது. இப்போ யார் என்ன கேட்குறாங்களோ, யார் என்ன பதில் சொல்கிறாங்களோ எல்லாமே தெளிவாக வந்துடும்.
அடுத்த இதிலே வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து 5 கோடி ரூபாய் பக்கத்தில் ஆஃபீஸில் மாடியில் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கா இல்லையா இந்த கேள்வி? அந்த கேள்வி வந்து 2008 அவர் மாண்புமிகு மறைந்த கலைஞர் அவர்கள் இங்கேருந்து ஓமந்தார் இடத்துல போய் ஒரு கட்டடமே கட்டினார் 200 சட்டப்பேரவை மாற்றுவதற்கும் முதலமைச்சர் அறைய பழமையான ஒரு அறை இருக்குது. இத போய் சரி, அதை கட்டி அங்க போய் கட்டி பணம் வேஸ்ட் தானே 1000 கோடி ரூபாய் வரைக்கும். அதை யோசிச்சு பாருங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்து வச்சாங்க இது வாட்டர் டேங்க். எதுக்காட்டி பண்ணாங்க? அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு உள்நோக்கத்தோட மருத்துவமனை ஆக்கப்பட்டது. கடைசியா தான் மாத்தப்பட்டது. அதை எதுவும் ஒப்பிட முடியாது சார். முதலமைச்சர் அறை மட்டும் 5 கோடி ரூபாய் மாத்தப்பட்டது. அதுக்கு டெண்டர் விடல அப்படின்னு சொல்றாங்க. விமர்சனம் வேற. நீங்க அங்க போய் அது இது விமர்சனம் வேற. இல்ல நீங்க அங்க போயிருக்கீங்களா? சிஎம் ஆபீஸ்ல அவரோட பிஎஸ் ஆபீஸ் எல்லாம் வந்து வேற பக்கம் சுத்தி வரணும். கஷ்டமா இருக்கு ரொம்ப. ஒருத்தர் ஒரு 50 பேர் விவசாயிகள் வந்தாங்கன்னா ஒரே இடத்துல பார்க்கறது கூட போய் பாத்துடலாமா 50 பேர்? ஆமா, அதுக்காக ஆள் இருக்குல்ல, கான்ஃபரன்ஸ் ஆளு. இப்ப எல்லாரையும் அங்கதான். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.